நான் கொஞ்சம் நேரம் பாட்டி அன்றைக்கி வீடியோ போடல. ஏன்னா தோட்டம் ரொம்ப தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு யாரோ வேலையில் தீயை கொளுத்திட்டாங்க. அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு அதனால தான் போடலை. அதை பாருங்கள் எப்படி கொளுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். வர வேலி பூரா சுத்தமாகவே நான் பாருங்க அவ்வளோ தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு வாழை நிறைய வாழை சேதாரமாயிட்டு. பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளவும் இப்போ நம்ம பாருங்க அவ்வளோ நிறைய வாழை கருகி தீப்பிடிச்சு எரிஞ்சு ரொம்ப இதாகிட்டு பாருங்க. காமிக்கிறேன் இந்த வேலி ஆடு மேய்துன்னு சொல்லி வேலி போட்டிருந்தேன். வேலி பூராமே தீப்பிடிச்சு அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. இங்கே பாருங்க இந்த இதில் இருந்து நான் குப்பை தருதில்ல இது பூரா குப்பை அங்கே வருது. வேலி பூரா எரிஞ்சு அங்கே வரைக்கும் எரிஞ்சிச்சு. அதில் இந்த வாழைக்கண்ணை பூரா நான் அறுத்து விட்ருக்கேன் பாருங்க. இந்த இடம் பாருங்க இது பூரா எரிஞ்சு இந்த வாழைக்கண்ணை கட்டுறேன்ல நேரத்தில் இதான் வாழைக்கண்ணு அறுத்து விட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ வெந்துட்டு வெந்து போச்சுன்னா வயலுக்குள்ளெல்லாம் தீ பிடிச்சிச்சு. புல் கொத்தி போட்டிருந்த இடத்துலலாம் நான் இதில் ஒரு வாழை நான் அறுத்து போட்டிருக்கேன்ல பாருங்க. கண்ணு பூரா வெந்துட்டு இங்கே இருக்க இதில் உள்ள கண்ணு தான் இது என்ன போட்டிருக்கேன்ல வளர்த்தையும் அறுத்து போட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனை ஆகிடுச்சு. அவருக்கு அந்த கரை தோட்டத்தில் அவ்வளோத்தையும் தீய குளிச்சிட்டானுங்க. ஏன் தான் இப்படி நஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னு தெரில. கஷ்டப்பட்டு 2 பேரும் கிடந்து வயலுக்குள்ள கிடந்து ரொம்ப சங்கடப்படுறோம். ஆனால் கோட்டரை அடிக்கிறவனுங்க இந்த மாதிரி பண்ணிடுறானுங்க. கோட்டரை அடிக்க வரானுங்க, ஆயிருக்க வரானுங்க. வந்தவனுங்க பீடியை குடிச்சிட்டு இது பூரா வேலி ஆடு உள்ளே வருதுன்ட்டு போட்டிருந்தேன். அது பூராமே தீயை கொளுத்தி நாசமாக்கிட்டானுங்க. அவருக்கு இது பூரா இவருக்கு அந்த வாழை பூரா நிற்கிற வாழையை பாருங்களேன் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க இது பூரா அறுத்து தான் கீழே போட்டிருக்கேன். நான் போட்டிருக்கேன் பாருங்க நல்ல கண்ணு. இந்த பாருங்க அவ்வளோ வெந்து வெயிலில் தீயில் வெந்து அப்படியே கீழே விழுந்துட்டு என்ன பாருங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு. அதனால் கண்ணை பூரா அறுத்துட்டேன். இது நட்டா மாட்டுக்கு பாருங்க கறி பார்த்தீங்களா அவ்வளோ வெந்து போய் நிற்க பாருங்க. உடல் பூரா வெத்துட்டு இருந்தா எனக்கு பெரிய வாழை தீ வைக்க தாங்காமல் அவ்வளோ வெந்து அது மாதிரி ஆகிட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது மக்களே. இப்படிலாம் பண்ணுறாங்க. உழைச்சி சாப்பிட்றோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் கிடந்து வெந்து வெட்டிக்கிட்டு நாசமாக ஆகிட்டு கிடக்கணுங்க. அவ்வளோ வாழையும் வெந்துட்டு மனசே கேட்கல. நிறைய வாழை போயிட்டு அதனால் ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன பாருங்க அறுத்து போட்டிருக்க பாருங்க அவ்வளோத்தையும் எல்லாம் வாழை வெந்து போன அப்புறம் என்ன பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க கருத்து போய் இந்த மாதிரி ஆக்கிடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க? அவங்க ஒரு நாள் குடிக்கிறது குடிச்சிட்டு அதில் பீடி பற்ற வச்சுக்கிட்டு அந்த புல்லுக்குள்ளே உட்காந்து இந்த மாதிரி பண்ணால் என்ன என்ன பாருங்க வாழை பூரா கறுத்துட்டு மனசே கேட்கல மக்களே. ஒரு நாள் கிடந்து வேலை செஞ்சு பாடுபட்டது பூரா வேஸ்ட்டாக போச்சு. நான் பாருங்க எவ்வளோ வெந்து 2 தென்னை மரமே எரிஞ்சு போச்சு. அவங்க தீய கொளுத்துனது 2 தென்னை மரம் எரிஞ்சிச்சு. அப்படியே நின்று தீ பிடிச்சி நான் பாருங்க இது தென்னை மரம் இந்த பாருங்க தெரியுதா இது பூரா தென்னை மரம் இது எரிஞ்சிச்சு. எரிஞ்சு மேலே வரைக்கும் தீ பிடிச்சிட்டு பாருங்க பூரா எரிஞ்சு நான் பறப்பத்தில் தீ இப்போ குப்பை பறக்கு. இந்த மாதிரி தீயை கொளுத்திட்டாங்க. யார் கொளுத்துனா என்ன ஏதுன்னு தெரில. நான் ஒரு நாள் என் பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லி வீட்டில் இருந்தேன். அதுக்குள்ளே இந்த தென்னை மரத்தை பாருங்க எப்படி எரிஞ்சிருக்குன்னு நான் வச்சில
இதெல்லாம் என்னத்துக்கு ஆகுண்டு ஒக்க நேரம் அப்படி எரிஞ்சா பாருங்க தீ பிடிச்சி நின்று எரிஞ்சிட்டு மனசே கேட்கல மக்களே. சரி மக்களே அடுத்த வீடியோவில் போடுறேன்.